பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று நாம் ஷமாயிலு திர்மிதி என்ற கிரந்தத்தின் 16வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம். இமாம் திர்மிதி ரஹிமஹுமுல்லா அவர்கள் 16வது ஹதீஸில் ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். 2வது பாடமாக அதனை அமைத்தும் இருக்கிறார்கள். பாபு மா ஜாஅ ஃபீ ஹாத்தமின் நுபுவா என்று அந்த பாடத்துக்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். நபித்துவ முத்துரை குறித்த செய்திகள் என்று அந்த பாடத்தின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடத்துக்கு கீழால் இமாம் திர்மிதி ரஹிமஹுமுல்லா அவர்கள் 8 ஹதீஸுக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது நபிகளாரின் உடல் அமைப்பு குறித்த செய்திகளாக இருந்தாலும் தனிப்பாடமாக அமைக்கப்பட்டுள்ளது. நபித்துவ முத்திரை பெரும் அற்புதமாகவும் முஅ்ஜிஸாவாகவும் இருப்பதினால், இறுதி நபியின் அடையாளமாகவும் இருப்பதினால் இதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இமாம் திர்மிதி ரஹிமஹுமுல்லா அவர்கள் இந்த பாடத்தை ஒரு தனியான பாபிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இந்த ஹதீஸுடைய அரபு வார்த்தைகளை பார்த்துவிட்டு நாம் இதன் கருத்தின் பக்கம் நகர்வோம். وبالسند المتصل مني إلى حافظ حديث رسول الله صلى الله عليه وآله وسلم الإمام محمد بن عيسى ثور الترمذي رحمه الله قال وبه قال حدثنا أبو رجاء قتيبة بن سعيد قال حدثنا حاتم بن إسماعيل عن الجعد بن عبد الرحمن قال سمعت السائب بن يزيد رضي الله عنه يقول ذهبت بي خالتي إلى النبي صلى الله عليه وآله وسلم فقالت يا رسول الله إن ابن أختي وجيء فمسح رأسي ودعا لي بالبركة وتبلأ فشربت من وضوئه وقمت خلف لهره فنظرت إلى الخاتم بين كتفيه فإذا هو مثل ذر الحجلة. இந்த ஹதீஸின் அறிவிப்பாளரை நாம் ஒரு சில விடயங்களை அவரை பற்றி பார்த்துவிட்டு இந்த ஹதீஸின் கருத்தின் பக்கம் செல்வோம். ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றி ஒரு சில விடயங்களை சொல்வதாக இருந்தால், ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளம் நபித்தோழராக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் பலர் வாயிலாக ஹதீஸுக்களை அறிவித்துள்ளார்கள். அதாவது இவர்களுடைய அநேகமான ரிவாயத்துக்களை நாம் பார்த்தால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து தான் இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவரது அறிவிப்புகள் அனைத்தும் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இமாம் தஹாவி ரஹிமஹுமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள். இவர்களுடைய பிறப்பின் விடயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஹிஜ்ரி 2 இவர்கள் பிறந்தார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 80 இறையடி சேர்ந்து விட்டார்கள். இவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலம் 78 வருடங்கள் உயிருடன் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போது நாம் ஹதீஸை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, சிறுவனாக இருந்த என்னை என் தாயாரின் சகோதரி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து சென்றார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதரே, எனது தாயின் சகோதரி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சென்று ஃபகாலத் அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னபன உக்தி வஜிஉன், என் சகோதரியின் மகன் நோய்வாய்ப்பட்டுள்ளான் என்று முறையிட்டார். அதற்கு ஃபமஸஹ ரஅஸி, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம்
என் தலையை தடவிக்கொண்டு வதஆலி பில் பரக்கதி, பரக்கத்துக்காக என்னுடைய ஆரோக்கியத்துக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். வதவல்லஅ, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வுலூ செய்தார்கள். ஃபஷரிப்து மின் வலூஇஹி, அவர்கள் வுலூ செய்து மீதமான தண்ணீரை நான் குடித்தேன். வகும்து ஹல்ஃப லஹ்ரிஹி, பின்னர் அவர்களின் முதுகுக்கு பின்னால் நின்று அவர்களின் இரு தோள்களுக்கு மத்தியில் இருந்த நபித்துவ முத்திரையை பார்த்தேன். வகும்து ஹல்ஃப லஹ்ரிஹி ஃபனலர்து இலல் ஹாதமி பைன கதிஃபைஹி ஃபஇதா ஹுவ, அது புறா முட்டையை போன்று இருந்தது. மிஸ்லு ஜிர்ரில் ஹஜலா, ஜிர்ருல் ஹஜலா என்பதற்கு உலமாக்கள் இரண்டு கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு கருத்து புறா முட்டை என்று கூறப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் முதுகில் இடது பக்கத்தில் புறா முட்டை வடிவில் சிவப்பு நிறத்தில் ஒரு சதை துண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் முதுகில் இடது பக்க தோள்பட்டை அருகில் புறா முட்டை வடிவில் சிவப்பு நிறத்தில் ஒரு சதை துண்டிருந்தது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஓர் இறை தூதர் என்பதற்கான நபித்துவ முத்திரை, ஹாத்தமுன் நுபுவா என்று அழைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சு பிளக்கப்பட்ட சமயத்தில் வானவர்களால் இந்த முத்திரை இடப்பட்டது. சிலர் கருதுவதை போன்று பிறப்பிலேயே இந்த முத்திரை இருக்கவில்லை. வேதக்காரர்களும் இந்த நபித்துவ அடையாளத்தை அறிந்திருந்தார்கள். இந்த அடையாளத்தை கண்டு சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றோர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ முத்திரை அவர்களின் இரண்டு தோல் புஜங்களுக்கு மத்தியில் இடது பக்கத்தில் புறா முட்டை வடிவில் இருந்ததற்கான அந்த அடையாளத்தை சாயிபு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.